கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை எண்ணாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனம். நம்பர்ஸ் chapter 12 verse 2. கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினது இல்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார் என்று சொல்லப்படுகிறது. சொல்கிறது, they said, has the Lord indeed spoken only through Moses, as he has not spoken through us also? And the Lord had it. ஆண்டவருடைய சத்தம் இன்றைக்கு பார்க்கிறீர்கள் என்றால் சபைகளில் சொல்லுவது உண்டு, நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லுகிற காரியத்தை பார்க்கின்றோம். ஸோ அன்றைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டாங்க. இன்றைக்கு ஆண்டவர் சத்தம் சபையில் கேட்க முடியுமா அல்லது வேற எங்கேயும் கேட்க முடியுமா? சொல்லப்படுகிறது, புதிய ஏற்பாட்டு காலத்தில் எந்த சத்தத்தை கேட்டாங்க? அந்த the day of the Pentecost, the rushing wind, it came and filled all the places, and they are all filled with the Holy Spirit. And they started talking in tongues. And the people, they heard the sound. They came and they have been amazed. அதெல்லாம் பார்க்குறோம். பெந்தேகாஸ்து தினத்தன்று அவர்கள் ஒரு மனதோடு கூடியிருக்கும்போது அது என்ன பிளவுண்ட நாம போல கேட்டிங்களா, the wind came like so strong that was making a great noise. அந்த நேரத்தில் அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக பரிசுத்த ஆவியின் வரத்தின்படி அவர்கள் அந்நிய பாஷை பேசினார்கள். அதை அங்கே வந்திருந்த ஜனங்கள் எல்லோரும் கேட்டார்கள் என்று பார்க்கின்றோம். That is the one that the God has promised in the last days, that he will pour out his spirit on all flesh. The son and the daughters, they will prophesy, and the youngsters will see vision, and the oldest, they will see dreams. And he will pour out on the servants, maid servants, and they will all prophesy. இதுதான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா புதிய ஏற்பாட்டு காலத்தில், பழைய காலத்தில் அப்படி இல்லை. ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசினார், மோசேயோடு பேசினார் என்று பார்க்கின்றோம். இங்கே பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டில் there's only one person who heard the sound of Jesus Christ when he was speaking. ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து அவருடைய சத்தத்தை கேட்ட ஒரே மனுஷன் சவுல் தான். He's the only who heard that the sound of the voice of Jesus Christ. Saul, why do you persecute me? அந்த சத்தத்தை தான் அவன் கேட்டான் என்று சொல்லப்படுகிறது. That also he is not a believer. He did so much against Jesus Christ and his followers. But God met him on the way to the Damascus, where that Saul heard the voice of Jesus Christ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் யாரும் அப்படிப்பட்ட வார்த்தையில் அவருடைய சத்தத்தோடு நேராக பேசுகிற வார்த்தையை கேட்டார்கள் என்று எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. பிகாஸ் தட்ஸ் a thing. அப்படின்னா இன்றைக்கி சபைகளில் ஆண்டோடைய சத்தத்தை கேட்கணும்னு சொன்னால் எந்த சத்தத்தை கேட்கறது? ஸோ வாட் இஸ் the sound we are going to hear? Every day only the pastor's voice only people are hearing, not God's voice. But what the pastors, they are preaching, it's God's word. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறது அவருடைய வார்த்தையினால பேசலாம், அவருடைய பரிசுத்த ஆவியினால இடைப்பட்டு நம்மளோடு பேசலாம். So only these two ways that that we can see that what God is speaking to us. It is not like that on those days God spoke. That time even on those days, during the time of Samuel, when he was a small boy, the words were very rare. அப்போ ஆண்டோடைய வார்த்தை ரொம்ப ரொம்ப அரிதானதாக இருந்தது.
ஆண்டோடைய வார்த்தை கேட்கணும் ரொம்ப கஷ்டம். யாரும் அவர்கிட்ட பேசுறதில்ல யார்ட்டையும். இட்ஸ் நாட் லைக் தட் ஆஸ் ஹி ஸ்போக் டு ஆபிரகாம். ஆபிரகாமோட பேசிக்கிட்டே இருந்தார், மோசேயோடையும் பேசிக்கிட்டே இருந்தார். அதன் பின்பாக அவருடைய வார்த்தை வந்து இட்ஸ் வெரி ரேர். People cannot hear from God. And on those days that God was speaking face to face, அந்த மாதிரி சொல்கிற காரியத்தை பார்க்கின்றோம். அப்போ இங்கே என்ன பார்க்குறோன்னு சொன்னால், இந்த மிரியம் அண்ட் ஏரன், மோசேயோட சகோதரன் அண்ட் சகோதரி, அவங்க மோசையை குறித்து என்ன சொல்கிறாங்க, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம்தான் பேசுவாரா, எங்களிடத்தில் அவர் பேசுனது உண்டே அப்படி என்று சொல்லுகிற காரியத்தை பார்க்கின்றோம். What they mean, it says, they were talking against Moses. இன்றைக்கி சொல்லுவோம், யாராவது சொன்னாங்கன்னா உங்களை மட்டும் தான் பேசுவாங்களாப்பா, என்கிட்டையும் பேசுவார் ஆண்டவர் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி, அவங்க அந்த நேரத்தில் the word of God says, the reason behind, so Moses married a Ethiopian girl. That is the reason. They didn't like it. இந்த Aaron and Miriam. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, they spoke against Moses because of the Ethiopian women whom Moses married. அதை வைத்துக்கிட்டு காட்டத்தில் என்ன பார்த்தீங்கன்னா, மோசே என்ன பெரிய ஆளா, and we know Moses who he is, அவர் என்ன பெரிய ஆளா, ஸோ ஆண்டவர் அவரோட மட்டும்தான் பேசினாரா, எங்களோடையும் தான் பேசினார் அப்படின்னு சொன்ன உடனே, but Moses was very silent because normally Moses doesn't boast. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவனை போல ஒரு சாந்த குணம் உள்ளவர்கள் யாரும் கிடையாதுன்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. So Moses, he never replied anything and even never bothered about that. They are only after all his sister and brother. But God is involved in that. ஏன்னா இவங்க என்ன கொண்டு வராங்க, இவங்களோட இதில் they brought God also in the discussion. ஆண்டவர் மோசையோட மட்டும்தான் பேசுவாரா என்று சொல்லி, when they spoke against Moses and God involved. அதான் சொல்லப்படுது, don't bring the name of the Lord in vain. ஆண்டவருடைய நாமத்தை வீடிலே வழங்காதீங்க, எடுத்ததுக்கெல்லாம் ஆண்டவர்னு சொல்லிட்டு மாட்டிக்கிடக்கூடாது. Because when we bring God's involvement, then it's a problem for everyone. ஆண்டவரை வந்து நம்ம இன்வால்வ் பண்ணுறோம் ஒரு காரியத்தில் அப்படின்னா ஜாக்கிரதையாக இருக்கணும். அவர் then he will be saved. Even sometimes, like maybe your husband may be a pastor, or your brother may be a pastor, or a pastor may be a pastor. You can take in a privilege and advantage, maybe in the worldly things, but not in the God's things. Yeah, they are servant of God. So ஏதாவது வந்து நம்ம வந்து ஏதாவது பண்ணோம்னா God will involve in that. It says God was so angry on Miriam and Aaron because they spoke about my servant. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஊழியக்காரனை குறித்து இவங்க இப்படி சொல்றது. What is that? These people are thinking about my servant. அங்க வந்துருது my servant. He may be your husband, or maybe a brother, or maybe a father and other things. வீட்டு காரியங்களை பேசிக்கிடலாம், ஆனால் மற்ற காரியத்தில் பண்ணும்போது when God is involved, then we have to be very careful. அதுதான் பார்க்குறோம். இங்கே சொல்ல பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே சொல்கிறது, அண்ட் ஏன்னா இவன் மோசே வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் இஸ் கமிட்டட் அ மர்டர். ஈஜிப்தில் ஒருத்தனை கொண்டுட்டு வந்துட்டாரு. Yes, he went to defend his own people. That guy died. It is not like something against him. He killed the person. ரெண்டாவது வந்து he married the Ethiopian women. ஸோ அது வந்து இவர்களுக்கு பிடிக்கல. மோசையை பற்றி நமக்கு தெரியாதா அப்படிங்கிற ஒரு காரியத்தினால they started talking, but they didn't know how that God is so much against them. ஸோ அதை பார்க்கின்றோம். Exodus 4:10 சொல்லும்போது, ஸோ இங்கே மோசையை குறித்து சொல்லும்போது கூட நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, மோசே வந்து when he was on the field with the sheep, அங்கே மலையில் ஒரு தீ பற்றி எரிகிறது. ஆனால் ஒரு செடியில், ஆனால் அந்த செடியோடைய இலையெல்லாம் வாடலை. அதனால் இவர் பக்கத்தில் போகிறாரு பார்க்குறதுக்கு. ஸோ when he went close by and he heard the voice from God,
not from the angels. The angels were flaming fire. ஸோ அதில் ஆண்டவர் இருந்து கூப்பிட்டார் என்று பார்க்கும்போது சொல்றார், மோசஸ் இந்த இடம் பரிசுத்தமான இடம், உன்னுடைய பாதரட்சியை கலத்தி வச்சுட்டு போன்னு சொல்லிட்டு, the first thing he heard from God, the word that don't come closer with your chappal, your பாதரட்சை. So this is the holy place. அதுதான் முதல்ல மோசஸ். ஸோ அப்போ மோசஸில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா he humbled himself, to the Lord. ஆண்டவர் சொல்றார், ஐ எம் கோயிங் டு சென்ட் யூ டு ஈஜிப்ட் அப்படிங்கிறாரு. அங்கே தான் இவர் வந்தவர், அதுவும் ஒரு ஆளாக கொண்டுட்டு வந்தவர். பட் he said, no, I am not going there. How can I go and speak to the Pharaoh? I am nothing. I don't have anything that capable. My speech are not eloquent. So how can I go and talk to the king? There to redeem these people. He was gone, asking God, and there was a conversation. Like, between God and Moses, it's going on. ஆண்டவர் கொஞ்சம் மிரட்டலன்னு காட்டினாரு, அப்படியாவது he may accept அப்படின்ட்டு. அதையும் பார்த்துட்டு இல்லை அப்படின்ட்டாரு. அப்புறம் என்ன சொல்றேன்னா பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு என்னால் சரியாக கூட பேச முடியாது, ஏங்க என்ன தொந்தரவு பண்ணுறீங்க அப்போ சொல்ல. பிரதர் ஆரோன் இருக்கிறான், அவன் நல்ல eloquent fellow, he will speak so good. So I will put my word in your mouth, and that let him be your mouthpiece, then he will go and talk to the Pharaoh and solite. So even though that God knows about Moses, about is nothing having a big quality for him to use, so but he spoke to him. So இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவர் ஒவ்வொரு பாத்திரத்தை எடுத்து யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, they are not worthy to be used. Whether that Saul is worthy to be used, and he is the man that he killed, the father of Jesus Christ, and that he did put them in the prison. But அப்படி இருக்கும்போது how can we question that how God would get these people? God knows the purpose that God wants us to give it to them, and God knows who will do the job, and accordingly he select. He doesn't see that what type of a man that he knows. He sees the heart of the people. அதான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இவனை போல ஒரு சாந்தம் உள்ளவன் கிடையாது, எந்த மனுஷனும் கிடையாது, இவனை போல ஒரு உண்மை உள்ளவன் கிடையாது என்று சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு ஆண்டவர். அதுதான் கேட்டிங்களா? So he is not an eloquent, he is a murderer, and he is ran away from Egypt. So, but he found that this guy is a faithful guy, and he also is honest, he is humble guy. Even though he was arguing with him, கடைசியில் சொன்னார், என்ன இருந்தாலும் பரவாயில்ல, so why not you choose my brother Aaron? நான் நல்லா பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னார். உனக்கு மவுத்தை படைச்சது யாரு? உன் வாயை படைச்சது யாரு? காதை படைச்சது யாரு? எல்லாமே நான் தான் படைத்தேன் அப்படின்னு. ஸோ ஹவு மச் தட் காட் இஸ் ட்ரைங் டு பிளே மேக் தட் மோசஸ் டு அக்செப்ட் திஸ் பொசிஷன் ஃபார் பர்பஸ் தட் காட் வாண்ட்ஸ் ஹிம் டு சென்ட். பார்த்தீங்களா? நம்ம ஒரு ஆண்டவனை சொல்லி ஏதாவது செய்கிறாச்சா, சரி இவனை ஆளை விடு, இன்னொரு ஆளை பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிடுவோம், அவ்வளோதான் இல்லையா? எதுக்கு போய்கிட்டு போக மாட்டேங்கிறான். He says, I cannot do that. It is not that he doesn't want, but he knows about himself. இவனுடைய கெப்பாசிட்டி அவன் தெரிஞ்சிருக்கிறான். I am not the correct person to go and do the job. Why God is making me to go? But he was so much is convincing him. But whereas these people, but இவங்கெல்லாம் they are slaves in Egypt. Aaron and Miriam, all among the people were slaves. They were in the Egypt. And they started questioning this one. அப்போ ஆண்டவங்க சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, so the Exodus chapter 4:11, the Lord said to him, who has made man's mouth, or who makes the mute, the deaf, the seeing, or the blind? Have you not I the Lord God? So now therefore go, and I will be with your mouth and teach you that you say what you say. நீ ஒன்றும் அதிகமாக பேச வேண்டாம், நான் சொன்னதை சொல்லுங்கிறாரு ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கின்றோம்.
ஸோ அப்படிப்பட்ட தேவன் இங்கே வந்து பார்க்குறாரு, how can these people can be against my servant? On what basis? When the God used someone, how can another man can blame or maybe find a fault with the man for the God's work? So that's what it says. And he says, Moses was very humble, more than all men who were on the face of the earth. பூமியில் உள்ள சகல மனிதர்களின் மிகுந்த சாந்தமுள்ளவனாக இருந்தான். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான். மற்ற ப்ராஃபட்ஸ் மாதிரி இல்லை என்னுடைய மோசஸ். There are so many prophets God raised and God spoke to them through, through the vision or, and he is not like that. அதான் சொல்றாரு, என் தாசனாய் மோசையோ அப்படிப்பட்டவல்ல. நீ நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு ப்ராஃபிட்னு நினச்சிக்கிடாத. பட் அவன் வந்து சகல மனிதர்களும் அவன் வந்து உண்மை உள்ளவனாக இருக்கிறான். ஹியர் நவ் மை வேர்ட்ஸ். தென் இப்போ தான் அவர் என்ன பண்ணுற சமன் அனுப்புகிறாரு. இங்கே சப்பியோன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி. ஸோ he says, now hear me, now words. If there is a prophet among you, I the Lord make myself known to him in a vision and speak to him in a dream. இதுதான் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தால் கூட அவனுக்கு நான் வந்து அவனுடைய தரிசனத்தில் என்ன வெளிப்படுத்துவேன், அவனுடைய என்ன சொல்றது கனவுல நான் அவனுக்கு சொல்லுவேன். This is what I deal with the other prophets, but Moses is not like that. So அதான் சொல்ற அவன் சொல்லப்படுது. So not so with my servant Moses, he is faithful in all my house. அப்படின்னா ஸோ அவனுடைய குவாலிட்டியை பார்க்கும்போது he is not eloquent person, he is not like a fit to be a prophet. And even then that he made him more than the prophet, how that God speak to prophet, through the vision and the dreams என்று சொல்ல முடியாது இருக்குது. So I speak with him face to face, even plainly and not in dark saying, and he see the form of the Lord. ஆண்டவரை பற்றி அவ்வளவாக அவன் பார்த்தவன் கண்டவன், அவரோடு உறவு கொண்டவன் என்று சொல்லும்படியாக இங்கே இருக்கிறத பார்க்கின்றோம். ஈவன் பிளைன்லி and not in dark saying or in a way, straight away அவர் ஆண்டவர் அங்கே டீட் பண்ணதை சொல்கிறத பார்க்கின்றோம். ஸோ அப்படி அங்கே இருக்கும்போது பார்த்தீர்கள் என்றால் சார் அவர் சொன்னான், கர்த்தர் என்னோடு முகமுகமாய் பேச வேண்டும் என்று சரி, என் வார்த்தையை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் என்று அவ்வளோ சாதாரணமாக ரொம்ப நைஸாக பேசிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, நான் அவனோடு மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? How dare that you speak against my servant Moses? கொஞ்சம் கூட பயம் இல்லையா? He is my servant. அதான் சொல்றாரு. சரிங்களா? ஆனால் இவங்களுக்கு ஒரு சாதாரணமாக இவன் நம்ம சகோதரன் நமக்கு தெரியாத ஒரு எத்தோப்பியன் கிழக்கு படிச்சுட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு அவங்க சாதாரணமாக எடுத்துக்கொண்டாங்க. ஆனால் ஆண்டவர் அவ்வளோ பெரிய காரியத்தை போடுறாரு. ஒரு சின்ன காரியத்தை கேட்டிங்களா? இதான் சொன்னாங்க, மோசே மட்டும்தானா பேசுவாரா? எங்களோட தான் பேசியிருக்காரு. I don't think God spoke to Miriam and Aaron. But they say like that. Many times ஏதாவது சொன்னோம்னா நம்ம சொல்கிறது உண்டு, ஜஸ்ட் மேக் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியாக இருக்கிற பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் பேசி முடிச்சுட்டு அவர் போயிட்டார் ஆண்டவர். உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு பயம் இல்லாமல் என்னுடைய சர்வெண்ட்டை இப்படி பேசுறீங்கன்னு சொல்லி immediately she had leprosy. She is leprous. உடனே பார்த்தீங்கன்னா when the cloud departed from above the tabernacle, suddenly Miriam became leprous, as white as snow. என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் பாருங்க. எவ்வளோதான் இருந்தாலும் மோசேயுடைய ஓன் சிஸ்டர், ஆரோனுடைய ஓன் சிஸ்டர் now leprous. உடனே என்ன சொல்றான் ஆரோன்,
இந்த பாவம் எங்கள் இடத்துல வராமல் இருக்கிறதுக்கு பதிலாக அட்லீஸ்ட் நீ ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்போ என்ன வந்து என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா the Aaron said to Moses, "Oh my Lord." இப்போ என்ன ஆகி போச்சுது? He is calling Moses as, "Oh my Lord." கேட்டிங்களா? And saying, "Please heal her, oh God." Sorry. So please, in which you have done foolishly and in which we have sinned. இப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமான காரியத்தை, ஒரு புத்தி இல்லாத காரியத்தை நாங்கள் பண்ணிட்டோம். அதனால் நீ தயவு செய்து ஆண்டவர்கிட்ட நீ கேளு, அவளை ஹீல் பண்ணுறதுக்கு கேளுனோடனே மோசே then he cried out and just prayed to God. God heard his prayer. ஆனால் இருந்தாலும் என்ன சொன்னார், ஒரு தகப்பன் ஒரு முகத்தில் அதை என்ன பண்ணானா, அவன் வந்து அதை என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா காரி துப்பினாலே போட்டிருக்கு. காரி துப்பினா 7 நாளைக்கு வெளியே இருக்கணும். அதுபோல் she will be out of the campus for 7 days. Then only she can come back அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அப்போ அந்த 7 days மிரியமுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும்? How much is said to have been, see the pain and completely, leprous as like a snow. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ ஆண்டவர் கிருபையுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். அவர்கிட்ட போயிட்டு நம்ம மோதிட்டு இருக்கக்கூடாது எந்த காரியத்திற்கும். We have to humble. God only wants us to humble. கேட்டிங்களா? சில சமயத்தில் ரொம்ப பெரியத்தனமாலாம் பேசுவாங்க. இப்போ ஊழியக்காரங்களே something they will talk in a different way, but that's not the correct thing to do it. So we have to humble சொல்கிறதை பார்க்கின்றோம். ஸோ அப்படியாக மோசேயோட ஆண்டவர் எப்படியாக பேசினார் என்று பார்க்கின்றோம். சரிங்களா? ஸோ இங்கே ஒரு காரியத்தை மறுபடியும் நம்ம சொல்கிற காரியம் 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 4-5 பார்க்கும்போது அங்கே சாமுவேலை பற்றி பார்க்கிறோம். ஸோ இஸ் அ ஸ்மால் பாய் சொல்லப்படுது. அன்னாள் வந்து அந்த பிள்ளை பால் குடி மறந்த உடனே ஆலயத்தில் கூட விட்டுட்டாங்க. இஸ் வித் ஏலி, இஸ் த பிரிஸ்ட் ஆஃப் த tabernacle. ஸோ அங்கே அந்த பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இப்போ now it says that he is little grown up, he is a boy. அவன் எங்கே என்ன பண்ணிட்டு இருக்கான்? அங்கே வந்து அங்கேயே வந்துருக்கிறான். நம்ம ஆலயத்திலே அவன் இருக்கிறான் ஏலியோட. பல வருஷங்கள் இருக்கலாம், 10-11 வருஷமாக இருந்திருக்க முடியும். ஸோ he is a boy. ஸோ அங்கே ஆண்டவர் அவனிடத்தில் இடைபடுகிற காரியத்தை பார்க்கின்றோம். Here also that a small boy in the house of the Lord, he hear from God. கேட்டீங்களா? ஆனால் அவனுக்கு இது ஆண்டவர் சத்தமானு தெரியாது. He is a small boy, and even though he is ministering to God in front of Eli, but he didn't know much about God and how the God will speak or not. He have no idea at all. கேட்டீங்களா? ஸோ அநேக நேரத்தில் வந்து நம்ம ஆண்டவருடைய வார்த்தை நம்மகிட்ட பேசினா கூட, எத்தனையோ வருஷம் நம்ம சபைக்கு வந்து கூட, எத்தனையோ வருஷம் பைபிள வாசித்தா கூட, சில சமயங்களில் ஆண்டவர் நம்மளோட வார்த்தையை பேசுவார். இது அந்த வார்த்தை வந்து ஒரு மாதிரி நமக்கு இஷ்டம் இல்லாத ஒரு வார்த்தையாக இருந்ததுன்னா, இது எனக்கு இல்லைன்னு நம்ம விட்டுட்டு போயிடுவோம். They have not understood that the word is given to them today and what it speaks, and we are supposed to know and obey. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்ற ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நம்ம பைபிள் எடுப்போம். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு எடுத்தவுடனே நமக்கு வந்து நம்ம நினைக்கிற மாதிரி அந்த வார்த்தை இருக்கும், சில வார்த்தை. ஸோ ஆண்டவர் இவர் சொல்றது சரி, ஸோ வாட் ஐ திங்க் தட் ஐ ஷுட் டூ இட் அப்படின்றாங்க. சப்போஸ் அந்த வார்த்தைக்கு மாறாக இருந்தால் தப்பான பேஜ் எடுத்துகிட்டு போலுக்கு. So we may take some other day, then we can take another page, see that what God is talking to us. That is the way, that is not the way that God speaks to us. சரிங்களா? ஸோ அதாங்க பார்க்கும்போது இவன் இத்தனை வருஷம் இருந்தால் கூட அங்கே சின்ன பையனாக இருக்கிறான், அங்கே தான் ஆண்டவர் தான் மினிஸ்ட்ரி பண்ணுறான். பட் he could not know that this is from God. ஆண்டவர் பேசுவார் என்பதே அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. கேட்டிங்களா? ஸோ அப்போ ஆண்டவர் சாமுவேல்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்ணுறான்? இருக்குது 2 பேர் தான், சாமுவேல் and ஏலி. There's no other people. So if at all somebody is calling by name Samuel,
only Eli only can call. Only 2 people are there in the tabernacle. உடனே ஓடி போயிட்டு ஏலிட்ட கேட்குறான், ஐ எம் ஹியர், நீங்கள் கூப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க. So did you call me? I am here. So no, I didn't call you அப்படின்னு உடனே அவன் படுத்துடுறான் மறுபடியும். ஸோ செகண்ட் டைம் ஆண்டவர் கூப்பிடுறாரு, வந்து சாமுவேலே அப்படின்னு உடனே மறுபடியும் எந்திரிச்சு போகிறான். Yes, the same voice what he is hearing. கேட்டிங்களா? But even then there no one else there, so he went to Eli. That, so I am here, did you call me? என்ன கூப்பிட்டீங்களாண்ணா? இல்லை நான் கூப்பிடலப்பா அப்படின்னோடனே அவர் கூட இடைஞ்சலாக இருக்கேன், எல்லாம் வந்து தூக்கத்தில் வந்து கெடுத்துக்கிட்டு இருக்கிறான், இவனும் தூங்காமல் உட்காந்துக்கிட்டு வந்து கெடுத்துட்டு இருக்கேன் என்னோட யோசித்து இருக்கலாம். 3வது தடையும் போயிட்டு அவரை போய் எழுப்புறான், நீங்கள் கூப்பிட்டீங்களா, நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஏலிக்கு தெரிஞ்சது, ஒரு வேளை ஆண்டவர் இவனை கூப்பிடுறாரோ பேசுறாரோ. ஏன்னா அந்த நாட்களில் ஏலி இஸ் த பிரிஸ்ட். I think he is the first priest maybe that in the tabernacle. ஸோ அவருக்குள்ளே ஆண்டவர் பேசினதில்லை, வேற எங்கேயும் பேசினது கேள்விப்பட்டதும் இல்லை. God never spoke on the day the God's word was very rare. இன்னைக்கு நமக்கு பைபிளை தூக்கினா அவ்வளவும் God's word தான். பழைய ஏற்பாடு எடுத்தாலும் புதிய ஏற்பாடு எடுத்தாலும் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை. கேட்டிங்களா? அன்றைக்கு வார்த்தைக்கு பஞ்சம், வார்த்தைக்கும் கிடைக்காது, ஆண்டவர் பேசினாதான் உண்டு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இனி பைபிள் கிடைக்காத ஒரு சூழ்நிலையும் வரணும் பைபிள் இருக்குது. தேடி பார்த்தாலும் ஒரு பைபிள் எங்கேயாவது கிடைக்காதா அப்படின்னு ஒரு ஏன்னா அலைஞ்சு போகிற நாட்கள் உண்டு. அந்த நாள் வரும்னு சொல்லுது ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. பஞ்சம். இன்றைக்கி 2-3 பைபிள் வச்சுருக்கோம் வீட்டில் இல்லையா? நிறையா பைபிள்ஸ் இருக்குது. அதை நம்ம எப்படியாக நம்ம வாஞ்சிக்கிறோம், எப்படியாக நம்ம அதை வாசிக்கிறோங்கிறது நம்ம பொறுப்பு. கேட்டிங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ 4வது தடவை வந்து ஆண்டவர் போடும்போது 2 தடவை சொல்கிறாரு. கேட்டிங்களா? சாமுவேலேன்னு கூப்பிட்டு உடனே அப்போ அவன் சொல்லி விட்றான், இந்த மாதிரி திருப்பி ஆண்டவரை கூப்பிட்டாருன்னா 3 தடவை கூப்பிட்டுருக்காரு, அது ஆண்டவராக தான் இருக்கும். நீ சொல்லு, நான் அடியே, நீ சொல்லுங்க, நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லு. நாங்கள் இருக்கிறேன்னு சொல்லாத, நான் அடியே, நீங்கள் பேசுங்க, நான் கேட்குறேன்னு சொல்லு அப்படின்னு உடனே then he says, Lord, I am here, tell me, I'll hear அப்படின்னு உடனே ஆண்டவர் பேசுறார். இப்போ இங்கே பார்க்கும்போது God called Samuel to speak about what he is going to do against Eli the priest and his family. கேட்டிங்களா? அவனையும் அவனுடைய வீட்டாரையும் குறித்து நான் எப்படியாக அவங்களுக்கு தண்டனை கொடுக்க போறேங்கிறத சொல்றதுக்கு. And he was calling this boy Samuel. அப்போ பாருங்க, இப்போ யாராவது வந்து ஒருத்தர் வந்து அங்கேருந்து வர்றான்னு வச்சுக்கோங்களேன், அங்கே சில சபைகளில் பாஸ்டர், அசிஸ்டன்ட் பாஸ்டர் இதெல்லாம் இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் வந்து அங்கே நல்ல ஒரு பெரிய ஆள் மாதிரி வந்துட்டு பண்ணோன்னா அந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் பார்க்குறாரு, போயிட்டு அவர் என்னென்னு விசாரிச்சுட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இந்த பாஸ்டர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அவர் வந்தார, நீ பார்த்த, ஏன் திருப்பி அனுப்புனேன், என்கிட்ட அதை கூட்டிகிட்டு வந்துருக்கலாம்ல, ஸோ என்னுடைய உத்தரவு இல்லாமல் நீ அங்கே வச்சு அப்படி அனுப்பிட்ட அப்படி தான் சொல்லுவோம் இல்லையா? So here it's such a situation. He's a small boy and God wants us to tell through him what he's going to do against him, Eli and his family. அப்போ ஏன் ஆண்டவர் வந்து ஏலிக்கிட்ட ஏன் சொல்லக்கூடாது? We ask, why God, he is a priest, he is serving God. Why God cannot tell him straight away that this is what going to do it, so better repent and set right your children also to come back to God. சொல்லிக்கலாமே. God will not do that. He will not speak like any diamond dick. கேட்டிங்களா? ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு இருதயத்துக்கு பிரியமுள்ள ஒரு மட்டும்தான் ஆண்டவர் பேசுவார். தட்ஸ் ஒன்லி திங். நம்ம பாவத்தில் இருந்துக்கிட்டு ஆண்டவரே என்கிட்ட பேச மாட்டீங்கன்னா அவர் என்னைக்கு பேசுவார்? எப்படி பேசுவார்? That's what it happens here. Eli is a priest and he never made his children to be set right with God, and they were doing all against God. ஆண்டவருக்கு விரோதமாக பாவத்தை செய்து கொண்டிருந்த அவருடைய பிள்ளைங்க இவருக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் சரியா கண்டிக்காம விட்டுட்டு இவர் பாட்டில் இருந்ததுனால, ஆண்டவர் பார்த்துக்கிடுவார்னு இருந்ததுனால, he said God will take care of. ஸோ அந்த மாதிரி தான் சொல்றாரு. பார்த்தீங்கன்னா அவன் சொல்றாரு, whatever God said to you, tell me everything without hiding anything அப்படின்னு சொல்லிட்டாரு.
சாமுவேல் ஆண்டவர்கிட்ட கேட்டதெல்லாம் சொல்லிட்டார். எப்படியாக உங்கள் பிள்ளைகளை தண்டிக்க போகிறாரு, உங்களையும் தண்டிக்க போகிறாரு, இஸ் கோயிங் டு பனிஷ் யூ அண்ட் தே கோயிங் டு கில் யூ, எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிட்டான். அதை கேட்டு கூட ஏறி என்ன பண்ணுறாருன்னா, என்ன பண்ணுறது, இந்த தரதர பசங்க இப்படி ஆகிட்டானுங்க, வாட் எவர் காட்ஸ் வாண்ட்ஸ் டு டூ லெட் ஹிம் டூ இட், தட்ஸ் வாட் ஹி டெல்ஸ். அப்போ என்ன பாருங்க, அந்த நேரத்தில் கூட என்ன பார்த்தீங்கன்னா, ஹி நெவர் ஃபெல்ட் பேட். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆண்டவரேன்னு உட்காந்து ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயரை போட்டு கர்த்தாவே எப்படியாவது என் பிள்ளைய மன்னிங்கன்னு சொல்லிட்டு இருந்தா கூட, ஒருவேளை he might have given some grace to this Eli, not even though this guys they don't listen to. இவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு என்ன பிரியமோ அதை செய்யட்டும் இவர் சொன்னதுக்கப்புறம். ஸோ அதில் God will not talk to the people who are in sin, without any repentance. எல்லாம் சின்னன்னு சொன்னாம எல்லாருமே பரிசுத்தவானான்னு கேட்டுருவீங்க. ஒரு காரியத்தை செய்த பின்பு அதுக்கு மனஸ்தாபப்படாமலையோ அல்லது அதுக்கு வந்து மனம் திரும்பாமலையோ அந்த பாவத்தை விட்டு விலகாமல் இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் நம்மளோட பேச மாட்டார். பேச வேண்டிய என்னென்ன, ஸோ வாட் இஸ் அ காட்? இஸ் அ மைட்டி காட். ஹவ் கேன் ஹி கம் அண்ட் டாக் டு சம் பீப்புள் அண்ட் ஹூ டசன்ட் ஈவன் லிசன் டு ஹிஸ் வாய்ஸ் த்ரூ த வேர்ட் ஆஃப் காட்? ஆர் மேபி இப்போ வாய்ஸ்லாம் யாரும் அவரோட பேச போகிறதில்ல. ஸோ ஈவன் he will not even bother to talk ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படியே தான் இந்த ஏலியினுடைய காரியம் அப்படிப்பட்டதாக இருந்தது. அண்ட் இதை வாசிக்கும் போது பார்த்துருக்கலன்னா 1 சாமுவேல் 3:10 Now the Lord came and stood and called as other time. அவங்க 2 தடவை கூப்பிட்டு அப்புறம் 4வது தடவை கொடுத்த போது 18th சொல்றது, சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் சொன்னான். அதற்கு அவர், கர்த்தர் அவர் தம் பார்வைக்கு நலமானதை செய்யட்டும். எப்படி பாவத்தில் இருந்துகிட்டு உங்கள் விருப்பத்தைப்படி செய்யுங்கன்னா என்ன செய்வார்? தண்டனை தான் கொடுப்பாரு. என்ன நினைச்சாரோ that he will execute. If you don't repent, I am going to kill you. ஆண்டவருக்கு உங்களுக்கு என்ன பிரியமா செய்யுங்கன்னு நான் பாவம் பண்ணிட்டு இருந்தான்னா, மனம் திரும்ப இருந்தானா, he will be killed. That's what happened. 2 sons, they have been killed in the battlefield. அதை கேட்ட உடனே ஏலி மல்லாங்க விழுந்து செத்து போனான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சரியாக தன்னுடைய பிள்ளைகளை கண்டித்து வளர்க்காம அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறத தெரிந்திருந்தோம், அதற்காக அதிகமாக மனஸ்தாபப்படாமல் அப்படி இருந்தபடியினால ஏலி ஆல்சோ he died. இன்றைக்கி டேக் இட் சம் புறஜாதி மக்களை பாருங்க, கிறிஸ்தவர்கள் அல்லாதவங்களை நம்ம ஏன் போயிட்டு ஹிந்து கிறிஸ்டின் சொல்லுவாங்க. அப்பாவுடைய வார்த்தைக்கு கேட்காம ஒரு பிள்ளை ஒரு காரியத்தை செய்துட்டுனா அவர் என்ன சொல்றாங்க, இனிமேல் எனக்கு பிள்ளை இல்லை, ஒரு கிணத்துல போயிட்டு தண்ணியை இது பண்ணிட்டு என் பிள்ளைய என்னோட முடிச்சிட்டேன், நோ மோர் கான்டாக்ட்ஸ், டோன்ட் கம், அப்படி இருக்கிறாங்க. சாதாரண கருத்து, உலக காரியத்துக்கு சரிங்களா. பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பிராமின் கேள் இன்னொரு ஹிந்து மற்ற ஒரு நான் பிராமின் கல்யாணம் முடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான். ஹில் சே நோ மோர் மை சைல்டு, do not come to my home. சரி, செத்ததுக்கு அப்புறம் தான் அம்மா வந்து பாருப்பாட்டு சொன்னால் அவன் சொல்லலாம். அப்படிதான் நடந்தது எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்ல. ஸோ they are so much in their custom. Whereas God has given all the opportunity for us to repent and come back to God. Then why people they don't do it and then they want to go on their own? அப்புறம் ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாருன்னா பண்ண தான் செய்வார், சொல்லி தானே செய்கிறாரு. நீ மனம் திரும்பி வந்தா உனக்கு பாவ மன்னிப்பு, மனம் திரும்பி வரலன்னா பாவ மன்னிப்பு கிடையாது. பாவ மன்னிப்பு இல்லைன்னா நீ பாவத்துக்கு மரணத்துக்கு உடையவன், அவ்வளோதான். ஸோ இட்ஸ் ஸோ கிளியர், the God has given to this one. பார்த்தீங்கன்னா ஸோ அது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார் என்றால் ஒன்று வார்த்தையின் மூலம் பேசுவார். ஏன்னா வார்த்தை நம்மகிட்ட இருக்குது, ஆண்டவர் கொடுத்தாச்சு. God has given all the words through His Son Jesus Christ and we know about God. அது ஆண்டவர் அறிவில் நம்ம வளர்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ வாட் எவர் இஸ் ரிட்டன் இன் த பைபிள் இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். இதுதான் நடக்கும் உங்களுக்கு, கேட்டிங்களா? பைபிள் தான் கொடுத்துட்டாரு. ஒருவேளை உங்களோட வேற ஏதாவது ஒன்று பேசணும்னு ஆண்டவர் பேசணும்னா he may speak through the Holy Spirit.
ஒருவேளை எனக்கு ஆண்டவர் எனக்கு நேராக பேசினாருன்னு சொல்லி நம்ம நேராக ஆண்டவர் நம்ம இருந்தோம்னா அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியாது. ஆனால் அவர் செய்கிற காரியத்தை உங்களோட பேசுவார். நோ சவுண்ட், நோ லாங்குவேஜ் பேரியர். அப்படி நம்ம இதெல்லாம் கேட்பாங்க, ஆண்டவர் நீ உன்னோட பேசினான்னு சொன்னீங்க, எந்த மொழியில் பேசினாரு, எப்படி பேசினாரு, அந்த சவுண்டு எப்படி இருந்தது, அப்படிதான் கேட்பாங்க எல்லாருமே. ஆண்டவருக்கு உங்களோட பேசுறதுக்கு சவுண்டு வாங்கி திறந்து பேச வேண்டிய அவசியமே இல்லை. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது என்ன பண்ண சொல்கிறது, மொழியும் அவசியம் கிடையாது ஆண்டவருக்கு. He will know that the Holy Spirit is speaking to you. ஸோ ஆண்டவர் உங்களை வழி நடத்தினார்னா என்ன? ஸோ he convicts you and he convicts about everything and he says don't do it and do it. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு. எப்படி பேசுறாரு பரிசுத்த ஆவியானவர்? சத்தமாவா பேசுறாரு? So you'll clearly know what is speaking. So you have all the personal experience. So ரெண்டு மூணு நான் உதாரணம் வந்து ஜஸ்ட் சொல்றேன். What I went through, how I could see that God spoke to me through the Holy Spirit. That's what I can say. Because nowadays God, because after Jesus Christ, அதான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாடுல சவுலை தவிர வேற யாரும் இயேசு கிறிஸ்துவுடைய சத்தத்தை கேட்டதில்லை அதுக்கு பின்பாக. Because all the words God has given, அவன் ஒரு ஆள் தான். ஏன்னா அவன் ஆண்டவர் பைபிள் தெரியாதவன், பைபிள் இல்லாதவன், பைபிளுக்கு அகைன்ஸ்டாக இருந்தவன். அதனால ஆண்டவர் அவனை எடுத்து உபயோகப்படுத்துவதற்காக ஏன்னா என்ன சொன்னாலும் அவன் வந்திருக்க மாட்டான். So God met to him and spoke to him directly. He heard the voice. கேட்டிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை நான் துபாயில் இருக்கும்போது அப்போ தான் நான் ரசிக்கப்பட்டேன். ஜஸ்ட் காட் பேப்டைஸ்ட். அண்ட் அதுக்கு முன்னாடியே நான் வந்து கிறிஸ்தவம் தான் ஒரு 15 வருஷமாக. ஏன்னா ரசிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒழுங்காக ஞானஸ்தானத்தை எடுத்து நம்ம தெரிந்து எடுத்துருக்கும்போது அப்படி பண்ணது துபாயில் தான் பண்ணேன். Then I received the Holy Spirit. I could feel the Holy Spirit. கேட்டிங்களா? ஒரு வித்தின் ஃபியூ டேஸில் வந்து அங்கே சிஎஸ்எஸ் சர்ச்சுக்கு, மார்னிங்கில் சிஎஸ்எஸ் சர்ச்சுக்கு போவேன், ஈவினிங்கில் ஒரு பெண்டகாஸ்ட் சர்ச்சுக்கு போவேன். அந்த பெண்டகாஸ்ட் சர்ச்சில் தான் ஒரு அம்மா என்ன கேட்டாங்க, எப்பா நீ ரசிக்கப்பட்டிருக்கேன்னாங்க. அப்போ நான் என்னென்னு கேட்டேன். பெரிய ஸ்கூலில் சொல்லியிருக்கேன் அடிக்கடி. ஸோ ஐ டென்ட் வாண்ட் டு ரிப்பீட் அகைன். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தென் ஸோ ஒரு பிக்னிக் வச்சுருந்தாங்க அந்த சிஎஸ்எஸ் சர்ச்சில். அப்போ நானும் போயிருந்தேன். அதான் ஃபஸ்ட் டைம், ஒரு ஃபியூ டேஸ். அப்போ ஒருத்தர் வந்து ஒரு கப்பலுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவங்க மெட்ராஸ்காரங்க தான். ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பிரதர் பாண்டியன் இந்தியாவில் இருந்திருக்காரு, நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவங்க அப்படியானு விசாரிச்சுட்டு சொன்னாங்க, ஆனால் நீங்கள் நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வரீங்களா, மத்தியானம் லஞ்சுக்கு வரீங்களா, இவங்களெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்கிறேன். அப்போ தேங்க்ஸ் கிவிங் டர்க்கியெல்லாம் இருக்குது, நீங்கள் வாங்க அப்படின்னாங்க. சரி போனால் ஒரு நிறையா பேரை மீட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சரின்னு போனேன். போனோடனே என்னமோ கதையெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் சும்மா அவங்களோட உட்காந்துட்டு இருந்தேன். உட்காந்துட்டு when I was sitting and talking with like any other people in the house, waiting for the turkey to come out, and it was kept from the அந்த இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு டேபிளில் வச்சாங்க சாப்பிட்றதுக்கு. அதை பார்த்தாலே அவ்வளவு நாக்கு அந்த மாதிரி தட் வாஸ் ஸோ என்ன சொல்கிறது, அந்த நெய் மேலே நெய் ஊற்றுற மாதிரி இருக்கும் அந்த இதில் அவரில் வச்சு எடுத்தது. ஸோ எல்லாரும் உட்காந்து, ஏன்னா அதை சூடாக சாப்பிட்டா தான் சாப்பிட முடியும், சாப்பிட முடியாது அந்த டர்க்கி. எல்லாம் சாப்பிட ரெடி ஆகுறாங்க. ஆண்டவர் எவ்வளோ சொல்கிறாரு, இந்த ஃபேமிலிக்கு நான் ஒரு குழந்தைய கொடுக்க போகிறேன், அதுக்காக ஜெபம் பண்ணுகிறாரு. அவங்கள அதுக்கு முந்தின நாள் தான் மீட் பண்ணேன். இவங்களை பற்றி ஒன்றுமே தெரியாது. எப்போங்க நேரம் முடிஞ்சது, குழந்தை இருக்கா, என்ன இருக்குது, ஒன்றுமே தெரியாது. அடுத்த நாள் சாப்பிட போயிருக்கிறேன். பண்ணோடனே அந்த சாப்பிட்ற உடனே சொல்கிறாரு, நீ போய் ஜெபம் பண்ணு, ஐம் கோயிங் டு கிவ் a blessing with the baby அப்படின்ட்டு. ஏன்னா நான் அவங்கள்ட்ட சொன்னேன், நான் ஒரு 5 நிமிஷம் தரீங்களா, கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு வரேன்னு. ஆனால் சாப்பிட்டுட்டு போய் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. இல்லை நான் ஜெபம் பண்ணியே ஆகணும் அப்படின்னேன். என்னடா நான் சொன்னேன், நீ ஒரு 2 நிமிஷம் கொடுக்க போதும் எனக்கு, நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னேன். யோசித்திருப்பாங்க, முன்னா தெரியாத அவனை கூட்டிக்கிட்டு வந்து சாப்பிட்ற நேரத்தில் வேணும் என்ன பேசுகிறான்னு நினச்சிருப்பாங்க. ஒருவேளை நான் வந்து இப்படி நிறையா ரெகுலராக ப்ரே பண்ணிட்டு இருக்க பழக்கம் போலுக்கு அதை முதல்ல போயிட்டு பண்ணியிருந்துருக்கலாம்ல, கரெக்டாக சாப்பிட்ற நேரத்தில் நான் போகிறேங்கிறான் அப்படின்னு. ஸோ தட்ஸ் வாட் இட் ஹேப்பன், just for then I went a room where just like a small boy was sitting there.
I said, his name is Jeff. Jeff, can you pray அப்படின்னா, எஸ் அங்கிள் அப்படின்னா முட்டாங்க போட்டு 2 வார்த்தை சொன்னேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நீங்கள் இவங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்கிறீங்க, அதுக்கு என்ன ஜெபம் பண்ணுறீங்க, நான் வந்து நீங்கள் கொடுங்க, அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஜெபம் பண்ணலாம் அப்போ தெரியாதவங்க கேட்டிங்களா, நீங்கள் சொன்ன போலே அவங்களுக்கு கொடுங்க, ஸோ ஐ ப்ரே இன் ஜீசஸ் நேம் சொல்லிட்டு ஒரே நிமிஷத்தில் தான் வந்தேன். ஜஸ்ட் எக்ஸாக்ட்லி 2 months பார்த்தீங்கன்னா, அண்ட் ஷி வாஸ் ப்ரெக்னென்ட் அண்ட் காட் அ பேபி ப்ரெக்னென்ட். அப்போ ஹஸ்பண்ட் என்னை கூப்பிட்டாரு, அண்ணே ஒரு குட் நியூஸ் அப்படின்னாரு. என்ன அப்படின்னா, என் ஒய்ஃப் ப்ரெக்னென்ட்னாரு. அப்போ நான் சொன்னேன், யூ ரிமெம்பர் தட் ஐ கேம் டு யுவர் ஹவுஸ்? எஸ் அப்படின்னாரு. Do you remember that I wanted just 2 minutes for prayer? ஆமாம் அப்படின்னாரு. That's what I prayed. God told me to pray, because why God used me to pray than give it to you directly to confirm that it is given by God. நான் ஏன் ப்ரேயர் பண்ணல, அவர் ஒன்றும் கொடுக்கல, அவர் ப்ரே சொன்னார். ஸோ he is the God that he will speak through someone to bless someone so that to convey the message, I am doing it. இல்லைனா என்ன பண்ணுவாங்க, நம்ம 5 வருஷமாக ஜாப் பண்ணிகிட்டு இருக்கிறோம், என்னெல்லாமல் பண்ணிகிட்ருக்குறோம், சரி இப்போ குழந்தை வந்துருச்சு அப்படின்னு they but have been taken as a granted. 5 வருஷமாக குழந்தை இல்லை, தெரியாது. அப்போ தான் சொன்னார், நாங்கள் 5 வருஷமாக நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னாரு. நான் பாருங்க பிரதர், நான் உங்கள் குழந்தைக்காக நான் ஜெபம் பண்ணலை, ஆண்டவர் சொன்னார் இப்படி பண்ணுனாரு, நான் கொடுக்க போகிறேன்னாரு. ஸோ நான் பண்ணிட்டு வந்தேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், இந்த பிள்ளை ஆண்டவருக்கு கொடுத்துருக்காங்க, அவன் ஆண்டவர் வழியில் நடத்துங்க, அதுக்காக தான் ஆண்டவர் என்னை யூஸ் பண்ணார், வழிய என்கிட்ட ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ த வே இட் இஸ். அண்ட் அனதர் ஒன் ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் யூ, இங்கே ஸ்டாட்டன் ஐலண்டில் லாங் ஐலண்டில் ஒரு கேத்தலிக் ஃபேமிலி, we used to go about 3 people, myself and சுரேஷ் பாஸ்டரில், அவர் அப்புறம் பேனர்ஜி, 3 பேர் நாங்கள் அப்போல்லாம் we used to go for a ministry அப்போ. ஸோ that time there was no ministry at all. போன உடனே ஒரு கேத்தலிக் ஃபேமிலி, அங்கே ஒரு ஹிந்து ஃபேமிலி இருந்தாங்க. அவங்க மீட்டிங் வருவாங்க. அந்த டேட்டில் அவர் மட்டும்தான் உட்காந்துருந்தாலும் அந்த அம்மா எங்களுக்காக ஏதோ பிரியாணி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கீழே இருந்துட்டு இருந்தாங்க. She is a lawyer, he is a consultant. 8 months there is no job. அந்த கம்பெனி அவங்க விட்டுட்டாங்க. இவங்க வீட்டில் ஃப்ரீயாக உட்காந்துட்டு some odd job he was doing and taking money. ஸோ அப்போ வந்து அன்றைக்கி மை டேர்ன், நாங்கள் ஒரு டேர்னில் ப்ரீச் பண்ணுவோம். எவ்ரி 3 months we go, 3 weeks, once in 3 weeks we go. அன்றைக்கி நான் பார்த்தேன், இவங்க கேத்தலிக், இவங்களுக்கு இயேசுவை பற்றி கூட ஒழுங்காக தெரியாது, அதில் இயேசு பிறப்பை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீச் பண்ணிட்டு இருக்கும்போது, God stops me not to preach and tell something to that boy. என்ன சொல்கிறாருன்னா, நான் இப்போ வரைக்கும் இவன் நான் ப்ளஸ் பண்ண போகிறேன், இவங்க மனைவிக்கும் ஒரு குழந்தைய இந்த வீட்டில் கொடுத்து நான் ப்ளஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. வேலை கிடையாமல் 8 மாதமாக இருக்கிறாங்க, சேலரி சிரிப்பு கூட கிடையாது அந்த ஆள்கிட்ட, கேட்டிங்களா. ஸோ அதுவும் இல்லாமல் வேலை எங்கேயாவது கொடுத்தாருன்னா இந்த வீட்டில் எப்படி குழந்தை கொடுக்க முடியும். ஸோ ஸ்பெசிஃபிக் வேர்ட், tell him that I am going to bless you, bless this boy, is Hindu, and bless his wife with a child in this house அப்படிங்கிறாரு. இதை நான் எப்படி சொல்ல முடியும்? கூட 2 பேர் வந்து என் கூட வேறு இருக்கிறாங்க, நம்ம கூட வந்து ஆட்களை. பட் ஐ குட் நாட். தென் ஐ told this exact word, brother, now see that God is going to bless you, and also he is going to bless you with a child in this house. Then you will know what a mighty God that we worship, and this one should understand the God, such a God that we worship அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு திருப்பி நான் மெசேஜ் கொடுத்துட்டு வெளியே வந்தோன்னு சொன்னேன், ஆண்டவரே நீ சொன்னதை சொல்லிட்டேன், நீ பார்த்துக்கோங்கன்னு வந்துட்டேன். இதை எப்படி சொல்ல முடியும்? அவனுக்கு 8 மாதமாக வேலையே கிடையாது, வீட்டில் உட்காந்துருக்கிறான், சரிங்களா. அவங்க ஒய்ஃபு என் கப்பல். அப்போ அதனால் அடுத்த 3rd வீக்கில் போன உடனே, எப்போவுமே நாங்கள் யாரும் விட்னஸ்ன்னு கேட்க மாட்டோம், ஏன்னா அவங்களும் நாங்கள் தான் இருப்போம். ஏதாவது விட்னஸ் இருக்கான்னு கேட்டேன். நான் இதை மறந்துட்டேன், ஏன்னா நான் இன்றைக்கு ப்ரீச் பண்ணுறது 2 வாரம் கழிச்சு ப்ரீச் பண்ணேன்னா இந்த நாளில் என்ன ப்ரீச் பண்ணணும்னு எனக்கு தெரியாது, ஞாபகமே இருக்காது. அப்படியே அந்த மாதிரி நமக்கு ஞாபக சக்தி, கேட்டிங்களா. நான் சும்மா திடீர்னு ஏதாவது விட்னஸ் இருக்கா அப்படின்ன உடனே, they say this man has got a job in NJ Turnpike, and he is in Edisonல, he is in Long Island, he cannot commute every day. அப்போ நான் சொன்னேன், ஆண்டவர் இந்த வீட்டில் ஒரு குழந்தைய கொடுக்கணும்னு சொன்னார் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, அந்த வீட்டில் உள்ள அம்மா சொல்கிறாங்க, his wife is pregnant அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் வாட் ஹவ் காட் ஸ்பீக்குங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறதுக்காக சொல்கிறேன். அதனால் நான் வந்து ரொம்ப என்னை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏதோ ஆண்டவர் ஒரு வெசல், நம்ம ஒரு வெசல் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான், தட்ஸ் ஆல். ஸோ திஸ் இஸ் வே காட் ஸ்பீக்
by the Holy Spirit and also through the Word of God. கேட்டிங்களா? Now he is not going to come and tell you that, or நான் வந்திருக்கிறேன், I am the Lord, I am going to speak, nobody is going to come. Jesus is not going to come and speak to you. And many times the people say, இயேசு கிறிஸ்து என் ரூமுக்கு வந்தார், என் பெட்டில் உட்காந்து half an hour பேசினார். They say like that. And ஒரு பாஸ்டருக்கு வந்திருந்தார், ஒரு தெலுங்கு பாஸ்டர். அவரை நான் இயேசுவை நேராக சந்திச்சு 1/2 மணி நேரம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தார். நம்ம இப்போ சர்ச்சில் ப்ரீச் பண்ண கொடுத்துட்டு இன்னொரு படும்போது அவர்கிட்ட கேட்டேன், ஒரே ஒரு காரியம் கேட்டேன். The time that you met Jesus in your room, can you explain how it was? அப்படின்னு கேட்டேன். அவர் முன்னாடி வரும்போது நான் பின்னாடி போனேன், நான் முன்னாடி போகும்போது அவர் பின்னாடி போனார். அதெல்லாம் சொன்னார் வழியே, you could not explain what is happened. அப்புறம் போகிற அன்னைக்கு நான் போகிறேன்னு சொல்லிட்டு போனேன்னு சொன்னேன், டோன்ட் டாக் லைக் திஸ் எனிமோர். ஏன்னா அந்த ஜனங்கள் மத்தியில் நான் இயேசுவை பார்த்தேன், என்கிட்ட பேசினாருன்னு they may think this man is something big. That's what they make it. சொன்னேன், என்ன பாரு, இயேசுலாம் இங்கே வந்து பார்க்குற ஆள்லாம் கிடையாது, உன்னை மினிஸ்ட்ரி பார்த்தாலே தெரியுது, இந்த மாதிரிலாம் போய் நான் சொல்லிட்டு நீங்கள் மினிஸ்ட்ரி பண்ணாதீங்க, டோன்ட் சே லைக் தட், வில் பி கண்டெம்ட் அப்படின்னு சொல்லி அனுப்புறேன்னு வச்சுக்கோங்களேன். So we cannot take it lightly about God's word and these things. He's a mighty God. And அவன் சொன்ன போல அவர் ஏறிட்டு பார்க்க முடியாதபடிக்கு அவன் பாவத்தை குறித்து நெஞ்சில் அடிச்சான் இல்லையா, அந்த மாதிரி தான் நம்மளாம் இருக்கிறோம். நத்திங் மோர். ஏதோ பை காட்ஸ் கிரேஸ் அண்ட் he loves and he uses us to do his work and do things. கேட்டிங்களா? ஸோ அதனால் இந்த சபையில் சத்தம்னு சொல்கிறது ஆண்டவர் இங்கே சத்தம் போட்டு யார்ட்டையும் பேச போகிறது இல்லை. அதுக்கு தான் ஒரு ஆளாக பயன் பண்ணி நீ பேசு அப்படின்ட்டு இருக்காரு. அது பேசுறது நம்ம ஆண்டவர் வார்த்தையை தான் பேசணுமே ஒழிய we cannot speak something else from outside. கேட்டிங்களா? ஸோ பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை தான் நம்ம மற்றபடி பேச முடியும். And also based on the word of God. So God is so good, and you will hear God's word, God's voice through the word of God and also the Holy Spirit. God bless you. ஜெபம் பண்ணுவோம்.